வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஒரே குரலில் பேச வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கருத்தரங்கில் பேசிய அவர் ஐநா சபையில் சீர்திருத்தம் தேவை என்றும் கூறினார். வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. பெருஜானி பேச்சுப்பாறை அணைகள் நிரம்பி வழிகின்றன. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்திருக்கிறார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறினார். உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதை ஏற்க முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மதுபான பார் உரிமத்தை புதுப்பிக்க 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கேரள மாநில நிதியமைச்சர் மாணி மீது விசாரணை நடத்தும்படி திருவனந்தபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காணொலி காட்சி மூலம் தமிழக அரசு நடக்கிறது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சியின் ஊழல் நடவடிக்கைகளை மக்கள் மறக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். 1 லட்சம் டன் பதுக்கல் பருப்பு விரைவில் மக்களுக்கு விற்பனை செய்யப்படும். இதன் மூலம் மேலும் விலை குறையும் என்று மத்திய அரசு கூறுகிறது. நாளை உலக சிக்கன தினம். தமிழக மக்கள் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டிருக்கிறார். மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் இல்லை என்று இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் கூறுகிறார். இப்ராஹிமை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 201.62 புள்ளிகளும், நிப்டி 59.45 புள்ளிகளும் சரிந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. தேசிய நலனில் கருத்தில் கொண்டு தரத்தை முன்னிறுத்தி இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. உயர்கல்வியில் இடஒதுக்கீடு தேவையா? இடஒதுக்கீடு இருந்தால் தரம் குறைந்து விடுமா? ஏன் உச்சநீதிமன்றம் இவ்வாறு கூறுகிறது? இடஒதுக்கீடு தொடர்பான சர்ச்சை ஏன் ஆரம்பித்தது? இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இப்பொழுது தேவையாக இருக்கின்றனவா? யார் இதை எழுப்புகிறார்கள்? யார் இதை மறுக்கிறார்கள்? இடஒதுக்கீடு ஏன் அரசியலானது? இந்த அரசியலை முன்னிறுத்துவது யார்? இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக நிர்வாக ஆலோசகர் திரு மாத்ருபுதம் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு இளங்கோ அவர்களும், சமூக ஆர்வலர் திரு பம்மல் சீனிவாசன் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு மாத்ருபுதம். வணக்கம் திரு இளங்கோ. வணக்கம் திரு பம்மல் சீனிவாசன். திரு மாத்ருபுதம், உயர்கல்வியில் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறுகிறது. உயர்கல்வியில் இடஒதுக்கீடு தேவையா, தேவையில்லையா? கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்? எஸ், இப்போ நேற்று தீபக் மிஸ்ராவும் பிசி பந்தும் கொடுத்த டெசிஷனில் இந்த உயர்கல்வி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கல்வின்னு சொல்லாமல் உயர்கல்வின்னு இருக்காங்க. ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன். இந்த உயர்கல்விக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு இப்போ எஜுகேஷன் போகிற ட்ரெண்டை பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னு மெரிட்டு தான். அதுதான் அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா இப்போது போகிற போக்கில் பார்க்கும்பொழுது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது வெரி ஹையாக இருக்குது இந்தியாவில். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு, அன்எம்ப்ளாய்டு பீப்புள், வேறாஸ் த எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் ஹையாக இருக்குது. இது ரெண்டும் இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. பொட்டன்ஷியல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வெரி ஹை, வேறாஸ் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் ஆர் வெரி ஹை. ஸோ இது ரெண்டும் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது? த ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரூட்ஸ் இஸ் ஃப்ரம் எஜுகேஷன். அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் ஆக்சுவலி லிட்ரலி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எஸ்டர்டே யூஎஸில் பெரிய ஸ்ட்ரைக், ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவில் நடந்த ஸ்ட்ரைக், நியூ ஜெர்சிலையும் நியூயார்க்லேயும் எஜுகேஷனுக்கு இந்த இதே மெத்தடாலஜியில் அங்கே ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. எதனாலன்னா, இன்னைக்கு ஃபோர்மோஸ்ட் பார்க்கும்போது இந்த 10th +2 முடித்த 7 லெவல்லேருந்தே எஜுகேஷனுக்கு மெரிட் சிஸ்டத்தில் வரணும். தோஸ் டேஸ் இப்போ காலத்துக்கு ஏற்ற பார்க்கணும். முன்னாடி நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருந்தது எஜுகேஷனுக்கு. அப்போது ஒரு நீடு இருந்தது டெஃபினெட்லி. இன்றைக்கி அப்படி இல்லை. உதாரணத்துக்கு டேக் இன்ஜினியரிங் எடுத்து வச்சுக்கோங்க, நார்மல் கிராஜுவேஷன் இந்த வருஷமே ஒரு 1.5 லட்சம் சீட் காலியாக இருந்தது. அதாவது இந்த எஜுகேஷன் அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் ரிசர்வேஷன். ஆனால் எங்கே அதை சொல்ல விட்டுட்டாங்க, ஒரு பாயிண்ட் விட்டுட்டாங்க. என்னென்னா, எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்.
இப்போ எஜுகேஷனில் அலாட்மெண்ட் உயர் எஜுகேஷனில் இந்த ஆஸ் பர் இது தேவையில்லைன்னு நான் சொல்கிற பட்சத்தில் அதே இதில் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டு பார்க்கும்போது அது பிரகாரம் இந்த எஜுகேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் பல விஷயங்கள் சொல்லிவிட்டீர்கள். வேலைகள் இருக்கின்றன, வேலையற்றவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் தரமின்மை. தரமின்மை ஏன் வருகிறது என்றால் தரமானவர்கள் கல்வியை படிப்பதில்லை. கல்வி நிறுவனங்களிலிருந்து தரமற்ற மாணவர்களே பட்டதாரிகளை வெளியே வருகிறார்கள். இதற்கு காரணம் இடஒதுக்கீடா? கண்டிப்பா இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடோட இன்ஸ்டிடியூஷன் தான், கல்வி நிறுவனங்கள் தான் இதுக்கு காரணம். அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வெளியில கொண்டு வரும். அப்ப இடஒதுக்கீடு இருக்கலாம். இடஒதுக்கீடு அதான் சொல்றேன், உயர்கல்வி இருக்கலாமா கூடாது? உயர்கல்வியில் இருக்கவே கூடாது. ஏன்னா இப்போ ஒரு உயர்கல்வியில் போய் ஒருத்தருக்கு வந்து அவருடைய எலிஜிபிலிட்டி, அவருடைய கிரைட்டீரியா, அவருடைய குவாலிட்டி, அவருடைய மெரிட் இதெல்லாம் இல்லாம இந்த அலாட்மெண்ட்ல மட்டும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவரே நம்ம கொலை பண்றோம். நாட் ஓன்லி இது, அவரே வி ஆர் ரூயினிங் ஹிம். ஏன்னா இன்னைக்கு இப்போ கூட 2 months பேக்கு ஐஐடியில் ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிட்டோம். என்ன ஒரு ரீசன் சொன்னாங்க, சிம்பிள், என்னால் கோப்பப் பண்ண முடியல. அதாவது ஒருத்தருக்கு எஜுகேஷனை கோப்பப் பண்ண முடியுமா முடியாதான் பார்த்துட்டு தான் அவருக்கு அந்த சீட்டே. யாருடைய குறையது? அது கல்வி அமைப்போட குறையா, மாணவர்கள் குறையா? மாணவர் குறைன்னு சொல்ல மாட்டேன், ஆரம்பத்தில் கல்வி அமைப்பு குறைதான் ஈவன் டுடே. ஆனால் என்ன ஆகுது இந்தியாவில்? சரி, நீங்க சுருக்கமா சொல்லுங்கள். உயர்கல்வியில் ஏன் இடஒதுக்கீடு கூடாது? கண்டிப்பாக ஏன்னா நான் மெரிட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தரமானவர்கள் வரமாட்டார்கள். கண்டிப்பாக வரலை. அதனாலதான் இப்ப இடஒதுக்கீடு உயர்கல்வியில் இருப்பதால் தரமான மாணவர் வருவதில்லை. கண்டிப்பாக வருவதில்லை. இடஒதுக்கீடு இருந்தால் வர வருவதில்லை. ஏன் உயர்கல்வி இல்லாமல் மற்ற ஆரம்ப கல்வியோ அல்லது பள்ளி கல்வியோ இதுல எல்லாம் வரலாம்? ஐடியலிஸ்டிக்னா அதுலயும் கூடாது. அதுலயும் கூடாதுங்கிறீங்க. உச்சநீதிமன்றம் உயர்கல்வி தான் வேண்டாம்னு சொல்லுச்சு. நீங்க கல்வியிலே இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்றீங்க. கூடாதுன்னா என்னோட ஆசை, அதாவது காலத்துக்கு இந்த இப்ப இருக்கிற எந்த காலத்துக்கு ஏற்ப இப்ப இருக்கிற காலத்துக்கு கண்டிப்பாக கூடாது. அப்ப இந்த காலத்துல இடஒதுக்கீடு தேவையில்லையா? கண்டிப்பாக இடஒதுக்கீடு. என்ன காரணம்? ஏன்னா மெரிட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் கல்வி பெற முடியாதவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பொருளாதார ரீதியில் சமூக ரீதியில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்க. ஆனா அவங்கள மெரிட்டரி ஸ்டூடெண்ட் ஆக்க வேண்டியது இன்ஸ்டிடியூஷனோட பொறுப்பு. அவர்கள் எப்படி கல்வி கற்காமல் எப்படி அவர்கள் தரமானவர்களாக மாறுவார்கள்? இப்ப இருக்கே உயர்கல்வி தான் இப்ப பிரச்சனை. அவர்கள் ஆரம்ப கல்வியோ அல்லது மற்ற கல்விகளிலோ இடஒதுக்கீடு இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு பள்ளி கல்வி முடித்த பிறகு இடஒதுக்கீடு இருக்கிற பட்சத்தில் அவர்கள் பட்டப்படிப்புக்கெல்லாம் செல்ல முடியும். ஏன் அப்படி தேவையில்லை. இன்றைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு இல்லாமே போகலாம். அந்த இடஒதுக்கீடுன்னு எந்த கான்செப்ட்ல சொன்னா எக்கனாமிக்கல் சரி இருங்க, ஃபண்டிங் பேட்டர்ன்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் 100% சரி. ஆனால் ஃபண்டிங் பேட்டர்ன் இல்லாம வெறும் இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்கு, ஏகப்பட்ட சீட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி திரு இளங்கோ, உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது, மத்திய மாநில அரசுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. உயர்கல்வியில் இடஒதுக்கீடு ரத்து செய்யலாம், தேசிய நலனை கருத்தில் கொண்டு இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் தரத்தை குறித்த கவனம் வேண்டும். உயர்கல்வியில் இடஒதுக்கீடு தேவையா தேவையில்லையா? உயர்கல்வி மட்டுமல்ல, அதி உச்சபட்ச கல்வி என்று ஒன்று இருந்தாலும் அதிலும் இடஒதுக்கீடு தேவை. உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொன்று, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு கூடாது என்று இந்த தீர்ப்பு வரவில்லை. இது நாம மிக தெளிவாக இருக்க வரவில்லை. மத்திய மாநில அரசுகள் அதை என்று அறிவுறுத்தல் இல்ல. அந்த அறிவுறுத்தல் கூட உயர்கல்வி என்று சொல்லும் போது ஆங்கில ஏடுகளில் ஹையர் எஜுகேஷன் எழுதிடுவாங்க. ஹையர் எஜுகேஷன் சொன்னா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உண்டானது செகண்டரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் என்று இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொருள் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டில் உச்ச நீதிமன்றம் கை வைக்கல. அதாவது +2 முடித்த பின்னால் ஒரு இன்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் அல்லது லா என்று போகிற போது அந்த இடஒதுக்கீடு அதை பற்றி குறிப்பிடவே இல்லை. தீபக் மிஸ்ராவும் மிஸ்டர் பந்த் அவர்களும் கொடுத்த தீர்ப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் என்பதில் கூடாதுங்கிறதான். அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் என்பது மருத்துவ படிப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் MBBS படிக்கிறான், அதன் பிறகு MD அல்லது MS படிக்கிறான், அதற்கப்புறம் படிக்கிறான் பாருங்க PhD, அதுதான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி MCH படிக்கிறான் இல்லையா, இது போஸ்ட் PG. முதல்ல MBBS அப்புறம் MD, அதற்கப்புறம் படிக்கிற படிப்பில் தான் இடஒதுக்கீடு வேண்டாம், தரத்தை கருத்தில் கொள்ளுங்கள், தேசிய நலன் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க.
எனவே பொறியியல் மருத்துவக் கல்லூரியிலெல்லாம் எந்த சிக்கலும் வந்து விடவில்லை. இரண்டாவது, இன்றைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 2 தீர்ப்புகளை நீதியரசர் தீபக் மிஸ்ராவும் பந்த் அவர்களும் என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. 1984 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி PhD இன் மெடிசன், டாக்டர் ஆஃப் மெடிசன் இருக்காங்க இல்லையா, அந்த படிப்பு MCH படிப்பு, MCH போஸ்ட் PG. இதுல நீங்க இந்த ஜாதி அடிப்படையிலோ மதம் அடிப்படையிலோ அந்த மாநில வாழ்க்கை டொமிசைல் அடிப்படையிலேயே கொடுக்க கூடாதுங்கிற தீர்ப்பு தான். பீகார்ல என்ன பண்ணாங்க, வேறு மாநிலத்தில் உள்ளவங்க அங்க படிக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை உச்ச நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணுச்சு. இப்போ இன்னைக்கு மெடிக்கல் MBBS கோட்டால ஆல் இண்டியா கோட்டான்னு உண்டு. இன்னைக்கு எல்லா விதமான இடஒதுக்கீடும் போக ஆல் இண்டியா கோட்டால ஃபில்அப் பண்ணணும். அப்படி இருக்கிற போது பீகார்காரன் மெட்ராஸ்ல MBBS படிப்பான், ஆனா மெட்ராஸ்காரன் அங்க போய் டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்க கூடாதா என்பதனால உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்தது. மற்றபடிக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டை பற்றி மேலதிக நீதியரசர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்பதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இது ஏன் ஏற்கத்தகுந்தது இல்லைன்னு சொன்னா, இப்போ தகுதி திறமை பற்றி நீதியரசர்கள் கவலைப்படுறாங்க. இப்போ நானும் கவலைப்படுறேன், இந்த 130 கோடி மக்களும் கவலைப்படுவோம். அப்படி கவலைப்படுகிற போது இந்த தகுதி திறமை என்பது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறதா, உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறதா, சட்டப்படிப்பில் இருக்கிறதா, நீதிபதிகள் மத்தியில் இருக்கிறதா என்று நம்ம பார்க்கிற போது இந்தியாவிலேயே மிக மன்னிக்கணும், உண்மை இதுதான், சப்ஸ்டாண்டர்ட் டேலண்ட் என்பது எங்க ரெக்ரூட் ஆகுதுன்னா லா அண்ட் ஜஸ்டிஸ். நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் தான் சார் தரத்தை பத்தி பேசினார், மெரிட்டை பத்தி பேசினார். அந்த மாதிரி மெரிட் உள்ளவெல்லாம் பிடெக் BE இன்ஜினியரிங் போயிடுறான், அடுத்து MBBS போயிடுறான். அந்த அளவு மெரிட் இல்லாதவன், படிப்பு வராதவன், மந்த புத்தி உள்ளவன் அவன் என்ன பண்றான், லாவுக்கு வர்றான். தரம் குறையாக செய்ய முடியாது. நீங்கள் ஜெனரலாக நீங்கள் சொன்னது போல அதி உயர் கல்வியில் ஒரு நிமிடம், அதி உயர் கல்வியில் நீங்க சொல்ல சூப்பர் ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்கக்கூடாது. அதுல ஏன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸை பொறுத்த மட்டும் ஏற்கனவே மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க படிக்கிற படிப்பு. ஒரு சாதாரணமாக ஒரு மாஸ்டர் டிகிரி ஒரு சப்ஜெக்ட்ல வாங்குறாங்கன்னு சொல்லுகிற போது அந்த சப்ஜெக்ட் அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க என்பதனால அந்த டிகிரி கொடுக்கப்படும். அதுக்காக உச்சநீதிமன்றம் சொல்கிறது அவர்கள் தேர்ந்து வந்தவர்கள் தானே எதற்கு இடஒதுக்கீடு என்று கேட்கிறார். அதாவது அதற்கு மேல், அதாவது இதுவரைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டு அதற்கப்புறம் தேவையில்லை என்று சொல்வது இடஒதுக்கீடு என்கிற கன்செப்டை, கோட்பாட்டை ஏற்க மறுக்கிற தன்மை. ஏற்க முடியாது. நீங்களே சொல்கிறீர்கள், நீங்களே வாதம் புரிகிறீர்கள், அது வரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் நல்லா படித்து வந்தவர்கள், அவர்கள் படித்துதான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று நீங்களே சொல்கிறீர்கள். அதற்கு பிறகு இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள். இடஒதுக்கீடு என்பது உச்சந்தலையில் ஆரம்பிச்சா உள்ளங்காலில் முடியணும், உள்ளங்காலில் ஆரம்பிச்சா உச்சந்தலையில் முடியணும். சில பகுதிகள் டார்க்கா இருக்கும், அங்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்பதற்கு எந்த லாஜிக்கும் கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம், எத்தியோப்பியாக்காரனுக்கும் பங்களாதேஷ்காரனுக்கும் நம்ம இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கல. இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டவன் 54% மண்டல் கமிஷன் அறிக்கை சொல்லுது, பாதிக்கு மேல BC தான் இருக்கான். அப்புறம் SC/ST பொறுத்த மட்டும் அவங்க 22.5 அந்த சதவீதம் இருக்கிறாங்க. இன்றைக்கு சதவீதம் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஆக கிட்டத்தட்ட 3/4 மேல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக தகுதி இல்லை என்று சொன்னால் அது ஏற்க தகுந்தது அல்ல. அதுல என்ன லாஜிக் இருக்கு? ஒரு நாட்டில் 75% ஆஃப் தி பாப்புலேஷன் அன்ஃபிட் என்று சொன்னா சொல்றவன் தான் அன்ஃபிட். சரி சார், ஒரே நிமிடம். திரு பாமல் சீனிவாசன், திரு மாத்துருவம் கூறினார் இடஒதுக்கீடு கூடாது, அது தரத்தை குறைக்கிறது, நேரடியாக சொல்லிவிட்டார். திரு இளங்கோ கூறுகிறார் இடஒதுக்கீடு எல்லா அவசியங்களும் வேண்டும். உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது அதி உயர் கல்வியில் அவரே கூறினார், அது பட்டப்படிப்போ தொழில்முறை பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, அது பட்ட மேற்படிப்பாக இருந்துச்சு, அதற்கு பின்பு ஆராய்ச்சிக்கு அடுத்த படிப்பை பொறுத்த வரைக்கும் தான் இடஒதுக்கீடு தேவையில்லை, அது ரத்து செய்யலாம் தேச நலன் கருதி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அது தேவை நினைக்கிறீங்களா, தேவையில்லை நினைக்கிறீங்களா? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது, இந்திய அரசியல் சட்டம் எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அதற்கான தேவை இருந்தது. மக்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியுள்ள மக்களை கை தூக்கி விடுறதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது என்ன எழுதுறாங்கன்னா, அந்த இந்திய அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு அவங்கள தூக்கி விடுறதுக்காக வழங்கப்படுது. இந்த 10 ஆண்டுகளுக்கு முழுக்க அவங்களுடைய கை தூக்கி விடப்பட்டால்
அதுக்கப்புறம் அது தேவையில்லை, தேவை என்றால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு தான் அந்த அரசியல் சட்டத்தில் எழுதுறாங்க. எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரெனியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வராங்க. அப்போது 1947 இன்னி வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அவங்க அந்த பொருளாதார ரீதியாக அவங்க வளர்ச்சி அடையலை, கல்வி ரீதியாக அவங்க வளர்ச்சி அடையலைன்றது அரசாங்கம் ஒத்துக்குது. அப்படி தான் அதை எடுத்துக்க முடியும். அப்போது சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ ஆண்டுகள் ஆகி கூட இவங்க வந்து பல்வேறு நிதி ஒதுக்கியும் கூட பல்வேறு சலுகைகளை வழங்கியும் கூட அந்த தேவை பூர்த்தி அடையலை அப்படின்னு கருதுறாங்கன்னா இது அரசாங்கத்துடைய தவறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதிகள் வந்து ஒரு இந்த இடஒதுக்கீடுன்றத தங்களுடைய வாக்குக்காக பயன்படுத்தி, நம்ம வாக்கு அரசியல் பிறகு போகலாம். நீங்கள் இப்பொழுது அதி உயர்கல்வியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதிலும் இடஒதுக்கீடு தேவையான உச்சநீதிமன்றம் கேட்கிறது, அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுன்றது பொருளாதார அடிப்படையில் இருக்கணும். சார், நேரடியாக நீங்கள் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது, பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடாது. அது கீழ்மட்ட கல்வியாக இருந்தால் சரி, அதி உயர்நிலையான கல்வியாக இருந்தால் சரி, நீங்கள் கூறுகிறீர்கள். ஏன் நினைக்கிறீர்கள்? ஏன் கூறுறேன்னா, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அரசியல் சட்டத்திலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா? அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு அந்த அரசியல் சட்டத்தில் கிடையாது. இடஒதுக்கீடுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாருல இளங்கோ, அந்த அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்த ப்ரமோஷனை வந்து இன்னைக்கு SC ST மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த இடத்துல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு? கிடையாது. அதுக்கான காரணம் என்ன? இல்ல, அது வந்து சட்டத்தில் மாற்றாமல அது செயல்படுத்த முடியாது அல்லவா? இல்ல, அந்த அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் உள்ளதான் பண்றோம், கான்ஸ்டியூஷன் உள்ளதான் பண்றோம்ன்றாங்க இல்லையா? கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. அம்பேத்கர் எழுதினப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு நான் நேரடியாக கேட்கிறேன், இன்னைக்கு அதிக மதிப்பெண் பெறுகின்ற பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ள பல மாணவர்கள், உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு இன்ஜினியரிங் கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு தேவர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் சேர்ந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே ஒரு கட் ஆஃப் வாங்கியிருப்பார். அவரால் பிரதானமான சென்னையில் உள்ள 10 கல்லூரியில் ஒரு கல்லூரியில் அவருக்கு கிடைக்காது. ஆனால் அதே வந்து SC ST கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சென்னையில் உள்ள பிரதான ஒரு 10 பொறியியல் கல்லூரியிலே ஒரு யாதவ மாணவருக்கு ஒரு SC மாணவருக்கு இடையே 30 மதிப்பெண்ணுக்கு மேலே ஒரு கட் ஆஃப் இருக்கும்போது, அப்போ 30 மார்க் கம்மியாக உள்ள மாணவன் கிடைக்கும் போது இது மாணவர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பையும் ஒரு குரோதத்தையும் உருவாக்கும். இல்லை, இது நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அரசியல் சட்டத்தில் அது உருவாக்கப்படும் போதே தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு தேவை என்றுதான் உருவாகி இருக்கிறது. நீங்க அது பொருளாதார ரீதியில் சமூக ரீதியாக ஒரு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று அதற்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. நான் என்னோட கேள்வி என்னன்னா, கிரீமி லேயர்னு ஒன்று அதை கொடுத்தாங்க. கிரீமி லேயர் இவங்க கொண்டு வரல. எப்படின்னா, அந்த இடஒதுக்கீட்டிலேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உள்ளவர்கள் அப்படியே தான் இருக்காங்களே தவிர, உதாரணமாக ஒரு SC STல ஒரு MBBS செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதே சமுதாயத்தில் உள்ள மாணவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் அந்த வாய்ப்பை பெறது கிடையாது, வர்றது கிடையாது. அப்போ கிரீமி லேயர்ன்ற கான்செப்டை எடுத்துக்கல, அது வந்து கான்ஸ்டியூஷன்லையும் எடுத்துக்கல, அரசியல்வாதிகள் எடுத்துக்கல. ஆனால் இடஒதுக்கீடு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கும் போது கிரீமி லேயர்ன்ற விஷயம் எடுக்க மறுக்கிறாங்க. அது ஏன் மறுக்கிறாங்க? இந்த கேள்வி நான் முன் வைக்கிறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடுன்றது ஒரு கால வரையறை இருக்கணும். ஒரு கால வரையறைன்றது கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கலாம். கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு எல்லா வசதியும் இலவசமாக கொடுத்து 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு அதை கை தூக்கி விட்டு அவர்களை மேலே கொண்டு வரதுக்காக தான் பயன்படணுமே தவிர, இதை காமிச்சு 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 இன்னும் எத்தனை வருஷம் கொண்டு போயிட்டு இருக்க போறோம் நம்ம? அவர்கள் மேலே வரவில்லை என்றால் அதற்கு இன்னும் ஆதரவு தந்து தானே ஆக வேண்டும். மேலே வரதுக்கான முயற்சியை பண்ணாம அதான் இந்த முயற்சி, இடஒதுக்கீடு தான் அந்த முயற்சி. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. அதாவது எப்படின்னா, இன்னொரு 1000 வருஷங்கள் அப்படிதான் இருக்க முடியுமா நம்ம? இப்போ அவங்கள மேலே தூக்கி விடாம வாயில பேசி பேசி ஃபண்ட்ஸை ஒதுக்கி 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 இந்த இடஒதுக்கீடே கொடுத்துட்டு இருந்தா இதற்கு ஒரு தீர்வு என்ன தீர்வு? சரி, சொல்லுங்கள். ரெண்டு விஷயம் சொல்லுங்கள். சார் சொன்னதுல 2 விஷயம் நான் சொல்லுங்கள். அதாவது ப்ரமோஷன் பதவி உயர்வில் SC STக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது, அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை, எப்படி கொடுக்கிறார்கள் என்று மதிப்புக்குரிய பம்பு சீனிவாசன் அவர்கள் கேட்கிறார். நான் சொல்றேன், மதிப்புக்குரிய ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த போது அன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டு முறையின் காரணமாக SC ST சமுதாயத்தில் பியூன் வேலைக்கும் ரெகுலர் மசூர் வேலைக்கும் இல்லை அதிகபட்சம் கிளார்க் வேலைக்கும் தான் ஆட்கள் வருகிறாங்க. அங்கே போட்டித் தேர்வு எழுதி ப்ரமோஷன் ஒரு சப் டிவிஷனல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டிவிஷனல் இன்ஜினியர் போஸ்டுக்கு அவங்க வர முடியவில்லை என்பதை ஏகப்பட்ட புள்ளி விவரங்களை அவர் பார்த்தார். எனவே அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஜெகஜீவன் ராம் அவர்கள் ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு போட்டார், ஹோம் மினிஸ்ட்ரி உத்தரவு. அதன் அடிப்படையிலே தான் இன்று வரைக்கும் மத்திய அரசுல SC STகளுக்கு பதவி உயர்வில்
இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதாவது அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல உண்டா இல்லையா என்பதை இவ்வளவு தூரம் நீங்க இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இடஒதுக்கீடு பெருமதிப்புக்குரிய ஜெகஜீவன் ராம் அவர்களால் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கொடுக்கப்பட்டது. இப்ப நீங்க தப்புன்னு சொன்னா அதை எதிர்த்து நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போக முடியல? கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்காது. அதனால நீங்க போகல. நீங்க ஏன் போகல? நீங்க போங்க. நீங்க போன ஜெயிக்காது. பிரமோஷனுக்கு கிடையாது. சரி, பிரமோஷனுக்கு அரசியல் சட்டத்துல கிடையாது. உறுதிட்டு சொல்ல முடியாது. சரி, சொல்லுங்க. எஜுகேஷன் பத்தி தான் நீங்க சொல்லியிருக்காரு. அதான் நான் எஜுகேஷனோட ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். மேல போறதுனா வேற மாதிரி பேசலாம். இப்ப இடஒதுக்கீடு ஏன் கூடாதுன்னு நான் உணவு சொல்லும்போது என்னன்னா, ஒருத்தருடைய தன்னுடைய குவாலிட்டி, இப்ப ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க தெரியாது, அவனுக்கு இடஒதுக்கீடு மெக்கானிக்கல் கிடைக்கிறது, போறான், படிக்கல, நாளைக்கு அவனுக்கு ஒன்றும் ஃபெயில் ஆகிறான், இல்லை ஜஸ்ட் பாஸ் பண்றான், வேலை கிடைக்கல. ஒருத்தனை ஸ்பாயில் பண்ணாது இடஒதுக்கீடுன்றது, கண்டிப்பாக அவனை ஸ்பாயில் பண்ணும். என்னைக்கு இந்த நாட்டில் குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி அவனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுற வரைக்கும் இந்த இடஒதுக்கீடுன்றது கூடாது. ஒரு கண்டிப்பாக இப்போ 100 ஒரு கிளாஸ் 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேரும் அவங்களுடைய நாலேஜ் அண்ட் எவ்ரி திங் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸ் இருந்தால் நீங்கள் இடஒதுக்கீடு போகலாம். ஏன்னா இப்போ பேக்வேர்டு, எஸ்சி, எஸ்டி, பிசி என்னைக்கு போகலாம், தப்பே கிடையாது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு, +2 படித்த உடனே எல்லாரும் இன்ஜினியரிங் போகிறாங்க. அவங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு செமிஸ்டர்லேயே என்னென்ன கூட தெரியல. காலேஜில் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு 3 பெஞ்சை பற்றியே பேசிட்டு போயிடுறான். இடஒதுக்கீடு தான் காரணம். கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தரமான பொறியாளர்கள் வெளியே வரல, அது இடஒதுக்கீடு தான் காரணமா? குவாலிட்டி இல்லையே. நீங்க சொல்றதுலாம் இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னா தரமான, நேரடியாக சொல்லுங்கள். இப்போது நீங்க பொறியியல் கல்லூரிகளோ இல்ல மருத்துவ கல்லூரிகளோ இவற்றை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தால் தரமான மாணவர்கள் தேர்ச்சி ஃபில்ட்ரேஷன் ஆகும் சார். ஃபில்ட்ரேஷன் நிறைய ஆகும். அப்படி என்றால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு கிடைக்காது. ஆனா என்ன பண்ணணும்னா கிடைக்காட்டி பரவாயில்லன்னு சொல்றீங்க. இல்ல, அதான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப இடஒதுக்கீடு பத்தி இப்ப பேசாம குவாலிட்டி எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இடஒதுக்கீடு கொண்டு வந்தா ரைட்டு. குவாலிட்டி எஜுகேஷன் தரமாட்டேன், எல்லாரையும் எல்லா இடஒதுக்கீடு கொண்டு வரேன், ஹையர் எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுடுவாங்க, எல்லாருமே வேலையை தேடுவாங்க, வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை கொண்டு நாட்டில் எல்லாரும் கொண்டு விட்டா அது ஒரு ரொம்ப கேன்சர். கேன்சர். அந்த கேன்சர்ல கொண்டு போறது இந்த மாதிரி இடஒதுக்கீடும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். சரி, தொடர்ந்து பேசுவோம். உயர்கல்வியில் இடஒதுக்கீடு தேவையா? எந்த அளவுக்கு தரத்தை அதை பாதிக்கிறது? தேசிய நலனை கருத்தில் கொண்டு இதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏன் கூறுகிறது? இடஒதுக்கீடு தொடர்பான வாதங்கள் ஏன் துவங்கின? நீண்டகால அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்க வேண்டுமா கூடாதா? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.